ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம சத்தான ரொம்ப சுவையான பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி ஒரு 7லேருந்து 8 போல் உடைச்சி சேர்த்துருக்கேங்க. பாதாமும் ஒரு 7 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. பாதாம் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. பாதாம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம முந்திரியும் பாதாமையும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ நம்ம முந்திரியும் பாதாமையும் நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்து தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் நெய்யை எடுத்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம பேனில் நெய் வச்சுக்கலாம். மிச்ச நெய்யை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த பேனில் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேங்க. தேங்காயை நல்லா வறுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையோடு சேர்க்க போகிறோங்க. இப்போ தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நம்மளுக்கு தேங்காயை இந்த மாதிரி வறுத்துட்டு பொட்டுக்கடலையோடு சேர்க்கும் போது ஒரு 15 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. சீக்கிரமே கெட்டு போகாது, தேங்காய் நல்லா வறுத்து செய்கிறனால. இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா இந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ தேங்காயை நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க. இப்போ பொட்டுக்கடலையே சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் இல்லைன்னா டம்ளரில் எடுக்கிறோமோ அதே கப்லேயே எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை எடுத்து அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம வறுத்த தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு நல்லா பொடி பண்ணியாச்சு. அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலையும் தேங்காய் நாட்டு சர்க்கரையை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போது வேறு ஒரு நல்ல அகலமான பவுலுக்கு மாற்றிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கையிலையே நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நெய்யில் வறுத்துருக்க முந்திரியையும் பாதாமையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நெய் நல்லா சூடு ஆறிடுச்சு அப்படின்னா லேசாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நம்ம மீதை எடுத்து வச்சுருந்தா நெய்யை தான் நான் சேர்க்குறேங்க. ரொம்ப ஆறி சேர்த்திங்கன்னா உருண்டை பிடிக்க அவ்வளோவா வராதுங்க. கொஞ்சம் நல்லா சூடாக இருக்க மாதிரி நெய் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் எனக்கு சூடாக இருக்குது. இப்போ நான் கொஞ்சமாக சேர்த்து கலந்துட்டேன். இப்போ மீதை இருக்க நெய்யையும் சேர்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் நெய் பத்தலைன்னா திரும்ப நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நெய்யை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்மளுக்கு மாவை எடுத்து இந்த அளவுக்கு உருண்டை பிடிக்க வரணுங்க. இப்போ நான் கொஞ்சம் மாவை எடுத்து நல்லா உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், சூப்பரான பொட்டுக்கடலை உருண்டை ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா உருண்டைகளையும் நம்ம உருண்டை பண்ணிக்கலாங்க. எனக்கு 16 உருண்டைகள் கிடச்சிதுங்க. நான் எடுத்த அளவுகள் படி 1 கப் பொட்டுக்கடலைக்கு. நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா நான் எடுத்த அளவுகள்லேருந்து எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் அதிகப்படுத்திக்கோங்க. இந்த உருண்டை பொட்டுக்கடலையில் தான் நீங்கள் செஞ்சீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம நெய்யில் பாதாம் முந்திரியெல்லாம் வறுத்து சேர்த்துருக்கறனால அதோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சட்டுன்னு செஞ்சிடலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான இந்த பொட்டுக்கடலை உருண்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.